ஜக்கி வாசுதேவுடைய அராஜகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி ஈஷா யோகா பவுண்டேஷனுக்குள்ள சட்டத்துக்கு விரோதமாக எவ்வளவு மோசமான செயல்கள் நடக்குது அப்படின்னு சமீபத்துல பிரபல வட இந்திய யூடியூபரான ஷாம் மீரா சிங் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்லாம் வைரலா இருந்தது. இன்ஃபேக்ட் அவர் நேரடியாக தமிழ்நாடு போலீஸ்க்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜக்கி மீது நீங்க நடவடிக்கை எடுக்க தயாராக இருந்தால் எல்லா எவிடன்ஸையும் நான் நேரடியா கொண்டு வந்து கொடுக்குறேன், இது சம்பந்தமா நான் கோர்ட்ல கூட வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவருக்கு எதிராக ஜக்கி வாசுதேவ் மான நஷ்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருந்தாரு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதுல தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜக்கி பற்றிய ஷாம் மீரா சிங் உடைய வீடியோவை உடனே அந்த யூடியூப் வலைதளத்துல இருந்து அவங்க டிலீட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, வேற எந்த ஒரு பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல வேற எந்த ஒரு இடத்துலயோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு தடை உத்தரவு போட்டிருக்கு. ஒரு ஃப்ராடு சாமியார் ஒரு பாலியல் குற்றவாளியை காப்பாத்துவதற்கு இந்த சங்கி கூட்டம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. எப்படிப்பட்ட நாட்டுல பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க?